பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு குட் ஃப்ரைடே, புனித வெள்ளின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிற வசனம் ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு சாதாரண காரியமே கிடையாது. உலகத்தை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் உலகத்தை ரெண்டாக பிரித்தது இயேசு கிறிஸ்து தான். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அதனாலேயே ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு நீதி நியாயத்தை உண்டு பண்ணவும், மக்களுக்குள்ள ஒரு அன்பு உருவாகவும், சமாதானத்தை கொடுக்கவும் தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ அவரை குறித்து நம்ம இன்னும் அறிஞ்சிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். இதில் நம்ம வசனத்தில் சொல்லுது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நம்ம எவ்வளோ மீறுதல்கள் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பொய் சொல்லியிருக்கோம், எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தூரம் அம்மா அப்பாவை கனப்படுத்தாமல் அவங்கள டீஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கோம். இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து செஞ்சுருக்கோம். பெரிய ஆளான பிறகு கூட சில காரியங்களை நம்ம செஞ்சுருக்கோம். இதெல்லாம் மீறுதல்கள் தான். இதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள். அப்போ மனுஷர்கள் எல்லாருமே மீறுதல்கள் பண்ணியாச்சு, இன்க்ளூடிங் மீ. அப்போ அதுக்கு என்ன அவர் சொல்கிறாருன்னா, அவர் காயப்படுறாரு. அதனால பாருங்க, சிலுவையில் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தான் இந்த காயங்களை கழுவணும், இந்த காயங்கள்ல இருந்து இவங்களை மீட்கணும். ஏன்னா அவர் காயப்பட்டுட்டாரு. அவர் காயப்பட்டது நம்ம நிமித்தம். அவர் எந்த தப்பும் பண்ணல, எந்த ஒரு காரியமும் செய்யலை. காயப்பட்டது அவர். நம்ம செஞ்ச தப்புக்கு நமக்கு தான் அடி விழுகணும், ஆனால் அவர் காயப்படுறாரு. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாருங்க, சிலுவை மரணங்கிறது பயங்கரமானது. உயிரோட ஒருத்தங்களை சித்திரவதை பண்ணி கொள்றது. அப்படி இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அந்த மாதிரி செய்வாங்க. அவருடைய முதுகில் இந்த சாட்டைனா வெறுமனே ஒரு இந்த குதிரையெல்லாம் அடிச்சுட்டு போகிறது, அது சாட்டை. இது சாட்டைக்கு அடியில் ஒரு 12 பின்னல்கள் வச்சு, அதுக்கு அடியில் கொக்கி மாதிரியும் இந்த எலும்பு துண்டுகள்லாம் வச்சு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு இழுத்து அடிக்கும்போது அந்த ஆண்டவரோட முதுகில் பட்டு ரத்தமும் சதையும் விழுகும் கீழே. அப்போ எவ்வளோ ரத்தம் வந்திருக்கும்னு பாருங்க, பீச்சு அடிச்சிருக்கோம் இல்லையா. அது மாத்திரம் அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் போகிறதுக்கு முன்பாகவே அவருடைய சரீரத்தில் அவருடைய அந்த ஸ்வெட் கிளான்ஸ், அதாவது அந்த வேர்வை வரக்கூடிய அந்த ஓட்ட வழியாக ரத்தம் வந்துச்சின்னு சொன்னாங்க. அதாவது ஹைப்பர் டென்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி வரும் அப்படின்னு மெடிக்கல் சயின்ஸில் சொல்கிறாங்க. அப்படி இயேசு கிறிஸ்து சஃபர் பண்ணியிருக்காரு. இவ்வளோ சஃபரிங்க்கும் காரணம் நீங்களும் நானும் தான். அதை நம்ம உணர்ந்தோன்னா நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு மாத்திரம் கேட்டால் போகிறோம். அவர் தெய்வம்னு நம்பி அவரை மன்னிப்பு கேட்குறவங்க எல்லாருக்குமே அவர் சுகத்தையும் எல்லாத்தையும் அவர் கொடுக்குறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கூட அவருடைய சிலுவையை நம்ம தியானம் பண்ணணும். அவர் எப்படிப்பட்ட பாடுகள்லாம் அனுபவிச்சிருக்கிறார். அவருடைய சிரசில் ஒரு கிரீடம் வச்சு, கிரீடம்னா முள் கிரீடம். அவர் எதை தாங்கி கொள்ளணும்னா, அவர் ஒரு அழகான கிரீடத்தை தாங்க வேண்டிய தெய்வம். மனுஷர்கள் மத்தியில் வந்துட்டனால அவர் என்ன கிரீடம்னா முள் கிரீடம். அது முட்கள் அவருடைய தலையை, அந்த மண்டை ஓட்டையே குழி தோன்ற அளவுக்கு என்ன பண்ணுன்னா, இழுத்து அடிக்கும்போது அவங்க கோலால் அடிச்சிருக்காங்க தலையில் அந்த இருந்த முள்ளை அடிக்கும்போது அது என்ன பண்ணும், ஒவ்வொரு முள்ளுமே ஒரு விரல் சைஸுக்கு இருக்கும். அது உள்ள ஆழமாக போய் அவர் மண்டை ஓட்டையே டேமேஜ் பண்ணியிருக்கு. அதுலேருந்து வந்த ரத்தம். இன்னும் அவருடைய விழாவில் கடைசியாக ஒருத்தன் ஈட்டியை குத்துறான், அதுலேருந்து தண்ணியும் ரத்தமும் வருது. தண்ணி வருதுனாலே என்ன அர்த்தம்னா, தட்ஸ் ஆல், ரத்தமெல்லாம் வடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் ஜீவன் இருக்க போகுதுங்கிறது. அப்போ அவர் முதல்ல இருந்து அடிபட்டு காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய கைகளில் ஆணிகளை போட்டாங்க. பெரிய ஆணி கிடையாது, அது ஆப்புன்னு சொல்லுவாங்க. மரத்தை ரெண்டாக பிளக்கிறது. அந்த ஆப்பு காலில் 2 காலும் சேர்த்து ஆப்பு வச்சு அப்படியே அவரை தொங்க விட்டாங்க நடுவானத்தில். அவருடைய சரீரத்தில் ஒரு ட்ரெஸ் கூட இல்லாதபடி அவரை அவமானப்படுத்தினாங்க, அவரை துப்புனாங்க அவர் மேலே. அவரை அவ்வளோ அநியாயம் பண்ணாங்க. அதெல்லாம் யாருக்காகனா, உங்களுக்காக, எனக்காக அவர் அவ்வளோ காயப்பட்டார், அவ்வளோ நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம் கிடைக்கணும், நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்தாருன்னு பார்க்குறோம். இந்த காரியத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே வந்தார். அவர் மரிக்கும்போது 33 வயசு தான், ரொம்ப சின்ன வயசு தான் பாருங்க. அதில் இவ்வளோ பாடுகளை ஒரு மனுஷனாக இருந்து அனுபவிச்சிருக்கிறார். அவர் 100 மடங்கு மனிதன், 100 மடங்கு அவர் கடவுள். அப்படி இருந்த தெய்வம் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுறதுக்கு, நமக்கு அதுக்காக ஆக்கினையை அவர் தன் மேலே எடுத்துக்கொண்டார். அதனால் பலவீனமாக சுகவீனமாக சரீரத்தில் சரி, மைண்டில் சரி, சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட முதுகை பார்க்கணும். அவர் முதுகில் எலும்புகளை எண்ணலாம்னு சொல்லிட்டு சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ பாடுகள் அவர் அனுபவிச்சதுனால நீ அனுபவிக்க தேவையில்லை, நீ என்னை நம்பி வந்தால் போகிறோம், என்ன நீ ஏற்றுக்கோ, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஏசப்பா, உங்கள் ரத்தத்தால் கழுவிடுங்க, என்னை உங்கள் பிள்ளையாக சேர்த்துக்கோங்கன்னு சொன்னால் போதும். இதுதான் ஜெபம். இந்த ஜெபத்தை சொல்கிறவங்க எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன மோசமான வியாதிகள் இருந்தாலும் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்பு எங்கே இருக்குது? முதுகு பகுதியில். அவ்வளோ 39 தடவை அடிச்சிருக்காங்க. அப்படி அடித்ததில் எல்லா ரத்தமும் சதையும் வந்துருச்சு. வெறும் எலும்பு தான் இருக்குது, எலும்பு கூடு. அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்பு முதுகு ஃபுல்லாக தழும்பாக தான் இருக்கும். அடிப்பட்ட காயங்களோட இந்த தழும்புகளால் நம்ம குணமாகிறோம், நமக்கு சுகம் கிடைக்கும், நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அவரை நம்ம நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இந்த நாளில் நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். அவர் நமக்காக பாடுபட்டாருங்கிறத உணர்ந்தோன்னா நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே யாரெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக வந்த பலியாய் கொடுத்த நீங்கள் தேவ ஆட்டுக்குட்டி ராஜா, இன்னைக்கு ஆடையும் மாடையும் கோழியும் பலி கொடுத்துட்ருக்காங்க. அது கிடையாது ஆண்டவரே, நீங்கள் ஜீவனுள்ள தெய்வம். எங்களுக்காக நீங்கள் பலியாகும்படிக்கு நீங்கள் மனிதனாய் ஆண்டவரை உருவெடுத்து வந்து எங்களுக்காக நீங்கள் பலியாக நீங்கள் ராஜா. அதை உணர்ந்தவர்களாக இந்த நாட்களில் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் ஆண்டவரே. இனி பாவம் செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கோங்க. நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க. இப்போ நாங்கள் நல்லா வாழணும், அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சு ஒரு விசை மன்னிச்சு உடைய ரத்தத்தால் கழுவுங்கன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. அவங்க உள்ளத்தில் ஒரு சமாதானம் கொடுங்க, அவங்க உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் கொடுங்க ராஜா. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த புனித வெள்ளிங்கிறது, குட் ஃப்ரைடேங்கிறது, அதுக்கு ஆண்டவர் சஃபர் பண்ணது நமக்காக. இட்ஸ் அ குட் திங் தட் ஜீசஸ் வென்ட் டு த கிராஸ். அவர் கிராஸுக்கு போகலைன்னா நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போகவே முடியாது. நிச்சயமாக நரகத்துக்கு தான் போயிருப்போம். நம்ம நரகத்துக்கு போக விடாமல் ஆண்டவரே எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக நீங்கள் சிலுவைக்கு போனீங்க. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Thank you friends for watching this video and God bless you all.